இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவர் ஒரு சக நடிகரா பழகியிருப்பாங்க, கூட நண்பரா பழகியிருப்பாங்க. ஆனா நான் இது வரைக்கும் அவரை ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. ஆனா அவர் மாதிரி ஒரு மனிதரோட ஒரு நாள் கூட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு. எப்படியாவது அவரை பார்த்துடணும். இன்னைக்கு கூட காலையில ஃபிளைட் பிடிச்சி இங்க இறங்கி ஓடி வந்த காவல்துறை நண்பர்கள் ஒவ்வொருத்தவங்களா நீங்க போங்க, பயப்படாதீங்க, பார்க்கலாம் அண்ணனை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு தூரம் நாங்க ஓடி வந்திருக்கோம். இப்ப நான் என்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் தனக்கு குடும்பத்துக்குன்னு வச்சுக்காம அடுத்தவர்களுக்கு கொடுத்தே சிவந்த கரம் அந்த கரம் மட்டும்தான். இதெல்லாம் நாங்க இன்னைக்கு கத்துக்கிறோம். இன்னைக்கு சின்ன சின்னதா நாங்க உதவி பண்றோம்னா அந்த மலை ஒரு பெரிய மலை அங்க படுத்திருக்கு, அவர் போட்டதுதான். நிறைஞ்ச மனசுக்காருங்கிறது அவருக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு இங்க பாக்குறத விட ஊர்கள்ல நிறைய பேர் டிவி முன்னாடி உட்காந்து அவர் முகத்தை இன்னைக்குதான் கடைசியா பார்க்க போறோம்னு டிவியை கூட அமத்தாம உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளோ லட்சம் பேரை அவர் சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பா அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பம் இந்த இழப்புல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ணியா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவருடைய வழிகாட்டுதல் மூலமா அவங்க என்னைக்குமே அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நான் அந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அண்ணனை இன்னைக்கு அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இன்னையில இருந்து இல்ல, நாங்க கொஞ்ச நாளா நான் பண்ற விஷயம் அடுத்தவர்களுக்கு உதவி, இன்னும் அண்ணன் வழியில நிறைய உதவி செய்வேன் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி.